வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதா சொல்கிறாங்க. எதனாலன்னு சொல்லிட்டு பார்க்கணும். டெல்லியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு வேலுமணி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கெலாம் வரமாட்டேன்ற மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. வேலுமணி பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. இப்போ ஓபிஎஸோட இணையலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட கூட்டணி இல்லைனா எல்லார் மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் சந்தித்தார் வேலுமணி. அப்போ சந்திக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். திருமணத்துக்கு, அதாவது வேலுமணியோட மகன் திருமணத்துக்கு கூப்பிட்றது தாண்ட போயிருந்தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதிமுக பிரமுகர்களே இன்னும் கூப்பிடல, அதுக்குள்ளே பாஜக பிரமுகரை கூப்பிட போயிட்டாரான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் இதுக்கு பின்னால் என்ன சொன்னாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயமும் பரவலாக பேசப்பட்டுச்சு. இந்த மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. டெல்லியோட இபிஎஸ் கூட்டணிக்கு வரலன்னா ஓபிஎஸோட பார்த்திங்கன்னா வேலுமணி இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இணைஞ்சு அதிமுகவை வழி நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சசிகலாவும் பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியும் பார்த்திங்கன்னா வேலுமணி சீக்கிரட்டாக நடத்திட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. தனக்குரிய ஆதரவு வட்டத்தை பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்ருக்காரு. தென் மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா தனக்குரிய ஆதரவாளரை பார்த்திங்கன்னா கணிசமாக இப்போ அங்கங்கே ஆதரவாளரை ஒரு ஒரு குரூப்பை சேர்த்துட்டு வர்றதா சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் வேலுமணிக்கு ஆதரவு இல்லாட்டியும் கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க முடியுன்ற மாதிரி நம்புகிறாரு. ஸோ ஃபேமஸ் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.